பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றால் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவேன், சிப்காட் அமைப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மத செய்தியாளர் வெற்றிவேல் வழங்கிட கேட்கலாம். வெற்றிவேல் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது பார்த்தோம்னா தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி பகுதியில் இன்னைக்கு பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை முதல்ல மல்லுப்பட்டி, கரகூர், மாப்பியாம்பட்டி, கீரையூர், பேகாரள்ளி உள்ளிட்ட கிராமங்கள் நேரடியாக வேன் பிரச்சாரம் சிறந்த வேனில் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த விளைவு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வாக்காளர்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் பிரச்சனையை போக்கணும்னா காவிரி உபரிநீர் திட்டம் கொண்டு வரணும். அந்த திட்டம் கொண்டு வந்தோம்னா இங்க இருக்கிற விவசாயமும் செழிக்கும். அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுனால குடிநீர் பிரச்சனையும் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்கு உண்டான எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லாதனால சிப்காட் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு திட்டமும் மிக முக்கியமான திட்டம். அதுக்கு ரெண்டு திட்டமும் கொண்டு வரணும்னா பாமக வேட்பாளர் எனக்கு நீங்க அனைவரும் மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும்ன்ற ஒரு கேட்டிருக்காங்க. போற இடத்துல எல்லாம் இந்த அதாவது சௌமியா அன்புமணியை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் அந்த பெண்களும் முதியோர்களும் அவங்கள பார்த்து கன்னத்தை கிள்ளி ஒரு பாசமா அதாவது அவங்க வீட்டு பிள்ளையாவே நினைச்சு அவங்க வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் இவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.